ஒரு காலத்தில் செரண்டிப் என்ற நாட்டை ஆட்சி செய்த ஒரு புத்திசாலியான பாரசீக மன்னர் இருந்தார். செரண்டிப் என்பது பாரசீக மொழியில் இலங்கைக்கு வழங்கிய பழைய பெயராகும். அவருக்கு புத்திசாலியான, ஆழமாக சிந்திக்கும் மற்றும் உயர் மனப்பாங்கு கொண்ட 3 இளவரசர்கள் இருந்தனர். அவர்களை யுத்தத்திற்கோ அரசியலுக்கோ அனுப்ப முன்வராத அரசர் அவர்களுக்கு அறிவும் நியாயமும் பார்வைத்திறனும் கட்டுத்தர விரும்பினார். அதனால் அவர்கள் சத்தியத்தையும் உண்மையையும் தேடி பயணம் செய்யும் வகையில் பேரரசில் ஒரு பயணத்தை தொடங்க ஏற்பாடு செய்தார். இளவரசர்கள் பல நாடுகளை கடந்து சென்றனர். ஒரு நாள் அந்த பயணத்தில் அவர்கள் ஒரு வணிகரை சந்தித்தார்கள். அவன் தன் ஒட்டகத்தை இழந்து அழுது கொண்டிருந்தான். இதனை பார்த்த இளவரசர்கள் இவ்வாறு அவனிடம் கூறினார்கள்: "உங்கள் ஒட்டகம் ஒரு பல்லை இழந்திருக்கிறது. ஒரு கண் குருடாக உள்ளது. அதனுடைய ஒரு காலும் நொண்டியாக உள்ளது. ஒரு பக்கத்தில் தேனும் மற்றொரு பக்கத்தில் வெண்ணெயும் எடுத்துச் செல்கிறது. இவை அனைத்தும் சரிதானே?" என்று. இதனை கேட்ட வணிகர் அதிர்ச்சி அடைந்தார். இவர்கள் என்னுடைய ஒட்டகத்தை ஒருபோதும் பார்த்ததே இல்லை. ஆனால் அதை மிக துல்லியமாக எப்படி விவரித்தார்கள் என்று அவருக்கு புரியவில்லை. அவர்கள் திருடர்கள் என்று வணிகருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இளவரசர்கள் தங்கள் கணிப்புகளை வணிகரிடம் விளக்கினார்கள். பாதையில் ஒரு பக்கமாகத்தான் புற்கள் கடிக்கப்பட்டு இருந்தது. அது ஒட்டகம் ஒரு கண் குருடாக உள்ளதை உணர்த்துகிறது. அதன் காலடி தடங்கள் ஒரு பக்கம் மட்டுமே ஆழமாக இருந்தது. அது ஒட்டகம் ஒரு காலை இழுத்துச் செல்கிறது என்பதை புரிய செய்தது. ஒரு பாதையில் எறும்புகள் வரிசையாக இருந்தன. தேனின் வாசனை அங்கு வந்தது. மற்றொரு பாதையில் ஈக்கள் அதிகம் வந்தன. வெண்ணெயின் வாசனைக்காக வந்தது என்பதை வைத்து புரிந்து கொண்டோம். மேலும் புல்கள் பெரிய புண்டுகளாக கீழே விழுந்திருந்தன. இது ஒட்டகம் ஒரு பல்லை இழந்ததற்கான அடையாளம் என்று அவர்களின் கணிப்புகளை விளக்கினார்கள். இருப்பினும் வணிகரின் சந்தேகம் தீரவில்லை. வணிகர் அவர்களை தன்னுடைய நாட்டின் அரசரிடம் அழைத்துச் சென்றார். முதலில் அரசரும் கோபத்துடன் இவர்களை மந்திரவாதிகள் அல்லது திருடர்கள் என்றுதான் நினைத்தார். ஆனால் அவர்கள் விளக்கங்களை கேட்டவுடன் அவர்களின் கூர்மையான சிந்தனையும் நேர்த்தியான திறமையும் அரசருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. உடனே அவர் அவர்களை விடுவித்து கௌரவித்து புகழ்ந்தார். அவர்களின் அறிவு நாடு முழுவதும் பரவியது. இந்த கதையின் பாரம்பரியம். இந்த கதையிலிருந்து செரண்டிபிட்டி என்ற ஆங்கில வார்த்தை தோன்றியது. அதாவது எதிர்பாராத நேரத்தில் திடீரென சிந்தனையின் கூர்மையால் கிடைக்கும் கண்டுபிடிப்பு என்று இதன் பொருள். கதையின் நெறி: அறிவு என்பது புத்தகங்களிலோ அதிகாரத்திலோ இல்லை. இயற்கையின் அடையாளங்களை உணர்ந்து பார்க்கும் கண்ணிலும் அதை சிந்தித்து புரிந்து கொள்ளும் மனதிலுமே இருக்கிறது.